வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கன் 1 kg எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே மசால், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ரொம்ப புளிக்காத தயிர். அடுத்து சிக்கன் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா. இது 50 கிராம் எடுத்திருக்கேன். 1 kgக்கு 50 கிராம். கடையில் வாங்குகிற பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1 kgக்கு 50 கிராம் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை, இது ஒன்று மட்டுமே போதும். அடுத்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours அப்படியே வச்சுருங்க. ஸோ அடுத்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறதில்ல. ஸோ தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல ஆட் பண்ணிக்கும். நெய் லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணணும். நீங்கள் அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்னா முதல்ல நிறையா நெய் ஆட் பண்ணிடுங்க. அதனால் நான் 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா சூடான உடனே அடுத்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 3 ஏலக்காய், கிராம்பு 5, பிரியாணி இலை 2, அடுத்து பட்டை ஒரே ஒரு ஸ்டிக்கு, அடுத்து அன்னாச்சி பூ 2. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த எசன்ஸ் அதில் இறங்காது ஆயிலில். அடுத்து ஆனியன் பெரிய வெங்காயம் நான் 4 எடுத்துருக்கிறேன். 1 kg அப்படிங்கிறதுனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணுறேன். நல்ல பெரிய மிளகாவே நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 1 kg பண்ண போகிறோம், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 2 minutes வதக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு, ரா ஸ்மெல்லு போகும். அடுத்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளி இதை விட ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாகிடும். அதனால் 2 மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து புதினா இலை. ஸோ புதினா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். அடுத்து கொத்தமல்லி இலை தேவையான அளவு. ஸோ இதுவுமே நல்லா அந்த ஆயிலே வதக்கிடுங்க.
ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சனால நல்லா ஊறி இருக்கு. இப்போ அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து பிரியாணி பண்ணுறப்பவே மசால் போட்டு சிக்கன் போடுறத விட இந்த மாதிரி ஊற வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் சிக்கனில் இறங்கி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த ஆயிலே தண்ணி வந்து இப்போ சேர்க்கவே சேர்க்காதீங்க. ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி சேருங்க. அது வரைக்கும் எண்ணெயிலே வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ சிக்கனையுமே எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சால்ட் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயத்தோடு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ சிக்கனோட இப்போது சேர்த்துக்க வேண்டியது. தண்ணியே சேர்க்காமல் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இதிலோட 15 மினிட்ஸ் வந்து வேகணும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். தண்ணியே நம்ம சேர்க்கலை, ஆனால் தண்ணி வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 800 கிராம் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே எல்லாருமே 1 கேஜிக்கு 1 கேஜி ரைஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து ரைஸும் சேம் குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சிக்கன் பீஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் எப்போயுமே ஒரு 100-200 கிராம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா 800 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரைஸுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல இருந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 4 டம்ளர் அரிசி, அதாவது 800 கிராம் அப்படிங்கிறது 4 கப் ரைஸ். அதுக்கு வந்து 8 கப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயே வந்து ஒரு கப் தண்ணி வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 7 கப் மட்டும் தண்ணி. எதில் அரிசி எடுக்கிறீங்களோ ஸோ அதே கிளாஸ்லேயோ இல்லை கப்லேயோ வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மொத்தம் வந்து 8 கப் ஆயிடுது. டம்ளரில் எடுத்திங்கன்னா 8 டம்ளர். ஸோ இது வந்து கரெக்டான அளவு. தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாமலே இருந்தாலும் சிக்கன்லேருந்து கண்டிப்பாக 1 கப்பாவது தண்ணி வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ மொத்தம் 8 கப் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு, அடுத்து வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து சிக்கனை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து வந்து இந்த ரைஸ் வந்து குக் ஆகணும். ஸோ அதுக்கு இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து திரும்ப குக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் வேகிறதுக்கு, இப்போ ரைஸ் வேகிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அடுத்து இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/4 வந்து அரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இனிமேல் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், கரெக்டான அளவு இருக்குது தண்ணி. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே தம் போடுறப்போ எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ரைஸ். போட்டு இப்போ மூடி சிம்மில் மாற்றிக்கோங்க ஃப்ளேமை. ஸோ அடுத்து இனிமேல் 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். இதுக்கு தான் இப்போ தம் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டுருவேன். இப்போது 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கரெக்டாக குக் ஆகிருக்கு, குலையாமல் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா வரும். தேங்க்யூ.